ஹலோ வியூவர்ஸ், செடியில் இருக்க மண் நம்ம போட்டிருப்போம்ல, மண் இறுக்கமாக இருந்துச்சுன்னா தளர்வாகிறதுக்கு இந்த வீடியோ. இது எப்படின்னா, இது வந்து பழைய சோறு தண்ணி, நல்லா புளிச்ச தண்ணி, அது கூட கொஞ்சோட தயிர் இருந்துச்சு, அதையும் ஊற்றிருக்கேன். அது போக டீ வடிகட்டினது, அதையும் இது பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாவு இந்த வருங்க, ஒரு தோசைக்குள்ளே மாவு இருக்குது, புளிச்ச மாவு. இதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ஒன்றா கலந்துக்கிட வேண்டியதான். ஒன்றா கலந்துக்கிட்டு இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும், தண்ணியில் நல்லா கலந்து செடிகள் கொடுத்தோன்னா செடி நல்லா சிறப்பாக வரும். இப்படி நல்லா கலந்து வச்சிடணும். கலந்து வச்சு ஒரு மணி நேரம் கழித்து என்ன செய்ய நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இது புளிச்ச மாவு, பழைய சுடு தண்ணி, புளிச்ச தண்ணி, அதனால் கொஞ்சம் 1 மணி நேரம் வச்சுருந்தா போதும். இன்றைக்கி வடிகச்ச டீ தூள் இது போட்டிருக்கேன். அதுபோல் கொஞ்சம் தயிர் இருந்துச்சுல, அதையும் போட்டாச்சு. இப்படி 3 லிட்டர் தண்ணியில் இதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அளவு கூட குறை இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. செடி வந்து நல்லா செடி சிறப்பாக இருக்கும். நல்லா பெர்மனண்ட் ஆனதுனால, புளிச்சதுனால என்ன செய்யும், நல்லா செடி சிறப்பாக இருக்கும். மண் நல்லா தளர்வாக மாறிடும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா டைட்டாக இருக்குது மண். இது ஊற்றி விட்டோம்னா செடி நல்லா சிறப்பாக வந்துடும். மண் தளர்வாயிரும். நல்லா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து பயன்படுத்துங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் இயற்கை உரமாக கொடுங்க. இயற்கை உரம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.